நம்ம வீட்டு கல்யாணம் நம்ம அருளங்க தம்பி ஹரிகர் நிறைஞ்ச மனசோட வந்து வாழ்த்திட்டு போகணும்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து வாழ்த்துறது மட்டும் இல்ல, நிறைஞ்சு வயிறு நிறைஞ்சு போறதுங்கிறது ரொம்ப கம்மியான விழாக்கள்ல தான் பாக்குறேன். நான் உண்மையிலேயே உடம்பு சரியில்லாம தான் வந்தேன், சாப்பிடாம போயிருந்து நினைச்சேன். ஆனா ஒரு பக்கம் பசி கிழிச்சு, இந்த பக்கம் பார்த்தா திருமண பக்கமெல்லாம் ஒரே கூட்டம், எல்லாமே சாப்பிடணும் போல இருந்தது. நான் செலக்ட் பண்ணி தான் சாப்பிட்டேன். முக்கியமாக வந்து இந்த மீன் குழம்பு நான் மறக்கல. இட்லியும் மீன் குழம்பு தொட்டுக்கிட்டேன், ஒரு மசாலா தோசை வச்சுக்கிட்டேன். இந்த மீன் குழம்புக்காக இன்னும் 2 இட்லி அரிய போய் எட்டு சொன்னேன். அப்பா சொன்னாரு, ஒரே ஒரு ஸ்வீட் முதல்ல நான் சாப்பிடக்கூடாது, ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு நினைச்சு வந்தேன், மனசை கெடுத்து ஒரே ஒரு ஸ்வீட் சாப்பிடுவேன், சென்னா டோஸ்ட் அப்படின்னு ஒரு ஸ்வீட்டு. இப்ப அது நான் பார்சலும் வாங்கிட்டேன். சாம்பார் சாதம் நம்மளை கூப்பிடுது, வா 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 சாப்பிடு சாப்பிடு. அதே மாதிரி பக்கத்துலயே ரசத்தை சொல்லல அருள்னேன், ஆனா நான் ரசத்தை வாங்கிட்டேன். ஏன்னா அது அதை விட கூப்பிடுது, இங்க வாயா நான் இருக்க, நீ என்ன அதுக்கு போறேன்னு. ரெண்டுமே வாயில போறது தெரியல. அவரு அண்ணன் சொன்னாரு விரல்ல வச்சு சாப்பிடணும்னாரு. நான் சூடா சாப்பிடணுங்கிறதுக்காக ஸ்கூல்ல சாப்பிட்டேன். அது பக்கத்துல ஒரு கர்ணக்கிழங்கு, நான் கர்ணக்கிழங்கு அது என்ன மசியல், இந்த கல்யாணம் தான் பாக்குறேன். உண்மையிலேயே நிறைஞ்சு, அதாவது நிறைவா சாப்பிட்டு, நான் 5 நாளாச்சு சார் உண்மையிலேயே சாப்பிட்டு. உண்மையிலேயே சாப்பாடு சூப்பர், அதாவது ஹாஸ்பிட்டாலிட்டி சூப்பர் சூப்பர் சூப்பர்.